ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் அண்ட் ஒர்க். நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆல்ஃபபெட் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஏபிசி வந்து முடிச்சாச்சு. என்னோட ஆல்ஃபபெட் சீரீஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து அது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்ட்லேயுமே உங்களுக்கு நான் வந்து அதோட வீடியோஸ் வந்து நான் டேக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம டி பண்ண போகிறோம், லெட்டர் டி. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் யான் எடுத்துக்கோங்க, எந்த டைப் ஆஃப் உல்லன் நூல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm, அப்புறம் சிசர்ஸ், அப்புறம் டார்னிங் நீடில். க்ராச்செட்டிங் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா என்னோடய சேனல்லே பேசிக்ஸ் டுட்டோரியல் லிங்க்ஸ் வந்து என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 5 லெசன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பேசிக் செயின்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே க்ராச்செட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னாலுமே பண்ணிடலாம். நானும் இதே மாதிரி யூடியூப் டுட்டோரியல் வச்சு தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு நாட் தான் நம்ம வந்து நூலை வச்சு போடுறோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்லிப் நாட். ஓகே, இப்போது செயின் 43 இப்படி ஹூக்கை பிடிச்சிட்டு யானை இப்படி இழுத்து ஹூக் வச்சு இழுத்தோன்னா அது வந்து ஃபஸ்ட்டு செயின் 1 2 3 4 5 செயின் 43 போடணும். பாருங்கள், நான் 5 செயின்ஸ் போட்டிருக்கேன். 1, இந்த ஃபஸ்ட்டு வி தான் ஒரு ஸ்டிச். ஓகே, 1 2 3 4 5. இப்போ நம்ம 43 போடணும். ஓகேவா? 6 7 8 9 10 36 37 38 39 40 41 42 43. ஓகே, 43 செயின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே, இதுதான் டியோட ஃபவுண்டேஷன் செயின், 43 செயின். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஃபஸ்ட்டு செயின் வந்து இது ஃபஸ்ட்டு வி, செகண்ட் வி வந்து இது. ஸோ செகண்ட் வியில் 1 டைம் டபுள் க்ரூஷே. யான் ஓவர் பண்ணி ஹூக் அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஸோ 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் 11 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 11 ஸ்டிச்சஸ்க்கு 1 டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். One, 2 3 4 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டபுள் க்ரூஷேயுமே இந்த போஸ்ட் மாதிரி இருக்கும். இது ஒவ்வொன்றையும் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. 1 2 3 4. ஓகே, நம்ம 11 பண்ணணும். நான் 4 பண்ணியிருக்கிறேன். 5 6 10 11. ஓகே, 11 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் நம்ம வெரி ஃபஸ்ட், அதாவது செகண்ட் செயினில் பண்ண ஒரு டபுள் க்ரூஷே சேர்த்தா 12. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டபுள் க்ரூஷே 5 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இருக்க 1 2 3 4 5 இந்த 5 ஸ்டிச்சஸையுமே டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி டபுள் க்ரூஷே மாதிரியே ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் யான் ஓவர் பண்ணிவிட்டு
அகெயின் நெக்ஸ்ட் லூப் செகண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் 4 லூப்ஸில் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் வெளியெடுங்க. அகெயின் yarn ஓவர் தேர்ட் ஒன். ஏன்னா 5 செயின்ஸ் டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணுறோம். தேர்ட் ஒனில் பண்ணுறேன். 5 இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் மட்டும். அகெயின் yarn ஓவர் ஃபோர்த். எத்தனை லூப்ஸ் இருக்குன்னா 6 லூப்ஸ். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் வெளியெடுங்க. லாஸ்ட்டாக 5th செயின் யானை கிராப் பண்ணிக்கோங்க. 7 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 2 3 4 5 6 லூப்ஸ் இருக்கும். 6 லூப்ஸ் இருக்கும். yarn ஓவர் பண்ணி ஃபுல் 6 லூப்ஸையுமே எடுத்துடணும் இந்த மாதிரி. ஓகே, then double crochet 5 together. இப்போ நெக்ஸ்ட் 3 செயின்ஸ்க்கு 1 2 3 செயின்ஸ்க்கு 1 டைம் டபுள் crochet. yarn over 1 time double crochet 1. next 2, next 3. okay, 3 செயின்ஸ்க்கு 1 டைம் மட்டும் டபுள் crochet பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டபுள் crochet டுகெதர் 2 டுகெதர் பண்ண போகிறோம். 2 டுகெதர்னா 2 செயின்ஸை மட்டும் டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி 4 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா, டபுள் crochet 2 டுகெதர் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். 2 டுகெதர்னா நெக்ஸ்ட் செயினை எடுத்துக்கோங்க. அதில் டபுள் crochet பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் வெளியிடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் yarn ஓவர். அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் ஹூக். ஸோ நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 லூப்ஸ் எடுத்துட்டோம். அகெயின் yarn ஓவர். நெக்ஸ்ட்டில் இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு 3 லூப்ஸ் இருக்கும். yarn ஓவர் 3 லூப்ஸையுமே வெளியே எடுத்துடணும். ஓகேவா, இதுதான் டபுள் crochet டுகெதர். ஓகே, 2 ஸ்டிச்சையும் ஒரே ஸ்டிச்சாக மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா. 4 டைம்ஸ் பண்ணணும். 1 டைம் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் 3 டைம்ஸ் கண்டினியூ பண்ணணும். ஸோ yarn ஓவர் ஃபஸ்ட். ஃபோர் டைம்ஸ் வந்து டபுள் crochet டுகெதர் பண்ணிட்டோம். 2 டுகெதர். இப்போ நெக்ஸ்ட் 1 2 3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் டபுள் crochet. yarn over 1 2 3. ஓகே, 1 டைம் டபுள் crochet. நெக்ஸ்ட் 3 செயின்ஸில் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா டபுள் crochet 2 டுகெதர் 4 டைம்ஸ். அதே இது அகெயின் 1 டைம் பண்ணணும். டபுள் crochet 2 டுகெதர் 4 டைம்ஸ் பண்ணணும். yarn over ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ். நெக்ஸ்ட் 3 லூப்ஸ். ஓகே, 1 செகண்ட் டைம். okay, 3 loops. Second time, third time, fourth time, okay. So friends, 4 times double crochet together பண்ணியாச்சு. நமக்கு லாஸ்ட்டாக
3 செயின்ஸ் வந்து லெஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ண ஃபவுண்டேஷன் செயின் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கேர்லாக தான் இருக்கும், பரவாயில்ல. நம்ம லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற 3 செயின்ஸில் வந்து ஒன் டைம் டபுள் க்ரோஷே ஒவ்வொரு செயின்லையுமே. ஸோ 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து டியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. 3 லாஸ்ட்டாக இருக்க 3 செயின்ஸ்லேயும் ஒன் டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம டி வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி கொண்டு வந்துட்டா நமக்கு டி வந்து கிடச்சிரும். டி இந்த பார்ட்டை வந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, கீழே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டி இந்த சைடாக ஒரு ஸ்டிச் தெரியுது பாருங்கள். இந்த சைடு ஸ்டிச் தெரியுது பார்த்தீங்களா? இந்த சைடு ஸ்டிச்சிலேருந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச், நெக்ஸ்ட் 1, இது 2. ஓகே, 1 2 3 இந்த தேர்ட் இதுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணுங்க. உங்கள் யான் வந்து எங்கே இருக்கணும்னா இந்த பக்கம் இருக்கணும். ஓகே, இந்த பக்கம் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம யானை கிராப் பண்ண முடியும். எப்பவும் போலயே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே யானை கிராப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து லாஸ்ட்டாக டபுள் க்ரூஷி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டபுள் க்ரூஷி ஸ்டிச்சில் வந்து நீங்கள் அப்படியே ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த செயின் தெரியும். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயின், இந்த இதில் வந்து செகண்ட் செயின் அக்கௌண்ட் பண்ணாலும் அதுலேயும் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, லாஸ்ட்டாக ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்லிப் நாட் போட்ட இதுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் இதுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, முடிச்சுட்டு யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி இழுத்துருங்க. ஓகே, ரிமைனிங் எட்ஜஸ் வந்து நம்ம தச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான லெட்டர் டி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பி சி அண்ட் டி. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இதை செய்யும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாருமே கிட்ஸ் வந்து எப்போ தான் இந்த ஃபுல் இது செட் வரைக்கும் முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு லேர்னிங்காகவும் இருக்கும். இது சாஃப்டாக இருக்கனால நீங்கள் நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து குழந்தைங்க கையில் கூட நம்ம தைரியமாக கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் டாயாகவும் இருக்கும். அதே மாதிரி கலர்ஸுமே நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணும் போது அவங்களுக்கு கலர்ஸுமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது பர்த்டே பேக்ட்ராப் ஆர் வெட்டிங் ஆனிவர்சரி அக்கேஷன் பேக்ட்ராப்ஸ் ஆர் நேம் வந்து கஸ்டமைஸாக நம்ம பண்ணணும்னா அதுக்குமே நம்மளுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆல்ஃபபெட் சீரீஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Bye bye.